ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் விரால் மீன் வேட்டைக்காக வந்திருக்கிறேன். ஸோ விரால் மீன் பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது பெரிய ஒரு பரவல், நிறைய விரால் மீன்கள் இருந்தாங்க பிடிச்ச இடம். ஸோ இது பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லை. இப்போ தான் நான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம ஆக்ஷன் கேமரா எல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக நம்மளோட கபோர்டில் தூங்கிட்டு இருந்த கேமராவை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி, ஓகே, நம்மளும் வீடியோஸ் பண்ணலாம் ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த வேடார் ட்ரெஸ்ஸு ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கோம் இந்த தடவை. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கா மாற்றிருக்கிறேன். ராடு பார்த்திங்கன்னா பைட் காஸ்டிங் ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் யூஸ் பண்ணவே போகிறேன். இதில் மீன் பிடிப்பனா என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த ரீலு பயன்படுத்தி பழகிட்டோம். ஸோ பைட் காஸ்டிங்கில் எப்படி ஸ்பூல் பண்ணுன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதில் ஒரு ஸ்பூல் டென்ஷன் ஒன்று இருக்குன்றது தெரியும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த பிரேக்கு, இதை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் தடவை காஸ்டிங் பண்ணுறதுக்காக எல்லாம் செட்டப்லாம் பண்ணியாச்சு. எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு சிமானோ ராடும் நம்மளுடைய பழைய ரீல் டைப் உள்ளதும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இது பேக்லாஷ் அடிக்கடி ஆகும், சிக்கல் ஆகும். ஸோ எரியும் போது பார்த்து எரியணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சரி, வாங்க நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட் தடவை பைட் காஸ்டிங். யார்கிட்டையும் எந்த ஐடியாவும் கேட்கல. ஸோ நம்மளே பார்த்து பழகிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடக்கூடிய ஃப்ராக் பார்த்திங்கன்னா சின்ன ஃப்ராக்லேருந்து ஆரம்பிப்போம். இது நல்லா லாங் காஸ்டிங் போகும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு 6 கிராம் ஃப்ராகை போட்டு அதுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த ஸ்பூல் டென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்களா, ஸ்மூத்தாக போகணும், பட் பேக்லாஷ் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் நான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக விவரம்லாம் தெரியாதுங்க. இப்போ தான் நம்ம பழக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஸ்பின்னிங் ரீல்லாம் நமக்கு தெரியும் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. பைட் காஸ்டிங் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ டெட்லி அண்ட் ராடு சூப்பரான ராடுங்க. ஸோ ராடு பார்த்திங்கன்னா நம்ம டெட்லி அண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிஷின் பைட் காஸ்டிங்கில் பீடியேட்டர் மிஷினு. ஸோ லுக்கானா பிராண்டு. ராடு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் ஹோல் கம்பெனி. இது சூப்பராக இருக்கும் விரால் மீனுக்குன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின செட்டப். இப்போ தான் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா மீன் அடிக்குங்க. ஸோ அந்த சூரியன் மேலே ஏற 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 பார்த்திங்கன்னா மீனோட ரிசல்ட் நமக்கு எங்கெங்கே இருக்குன்றதை காமிச்சு கொடுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி பிடிச்ச அளவுக்கு இங்கே மீன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. மீன் நிறையா இருந்தாலும் ஆளுங்களோட தண்ணி அந்த சவுண்டில் இறங்குறத கேட்டாலே மீனுங்க பயத்தில் ஒதுங்கிடுது. ஸோ ஃப்ராக் போட்டாலும் அடிக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்த இப்போ ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ பிரைடு பார்த்திங்கன்னா நான் இந்த அவாஸ் பிரைடில் 30 LB போட்டிருக்கிறேன். ஏன்னா 30 LB போடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்லாஷ் ஆச்சுன்னா கொஞ்சம் LB அதிகமாக இருந்தால் ஈஸியாக அந்த சிக்கல் எடுத்துடலாம். ஸோ நம்ம ரொம்ப தின்னாக போடும் போது பிரைடு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சிக்கல் ஆச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய பிரைடு வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான திக்னஸ்லேயே போடுவோன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ எடுத்தவொடனே நம்ம 10 கிராம் ஃப்ராகில் தான் விளையாட சொன்னாங்க. நம்ம சரி, இந்த சின்ன சின்ன ஃப்ராக்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வரைக்கும் மீன் அங்கேயும் இங்கேயும் குதிக்கிற சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அதை நோக்கி நம்ம போட ஆரம்பிப்போம். சின்ன ஃப்ராக் அந்தளவுக்கு காற்று அதிகமாக இருக்கிறதுனால போகலை லாங் காஸ்டிங். ஸோ அதுக்காக நம்ம பெரிய ஃப்ராகை மாற்றிட்டு உள்ளே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இப்போ நான் என்னுடைய ஃபிஷ்ஷிங் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷிங் பேக் ஒன்று வாங்கியிருக்கிறேன்.
ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். இதில் என்னென்ன யூசேஜ் இருக்குது, நம்ம தண்ணிக்குள்ளே போனால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும், நம்ம வேலையை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னென்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதே மாதிரி என்னென்ன ஃப்ராக்ஸை நான் வாங்கியிருக்கிறேன், ஸோ என்னென்ன ஃப்ராக் லூர்லாம் புதுசாக வந்திருக்குது, எதெல்லாம் கண்டிப்பாக ரிசல்ட் ஆனது. இங்கே வந்து நான் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து நான் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. நல்ல சைஸெல்லாம் தூக்கியிருக்கிறேன். விராலை பொறுத்த வரைக்கும் 2 கிலோ விராலெலாம் இங்கே நான் அடிச்சிருக்கிறேன். அந்த சைஸ் வரைக்கும் நான் அடிச்சிருக்கேன் அதிகபட்சம். ஸோ மொரட்டு விராலாக இருக்கும், பார்க்குறதுக்கு சைஸ் பெருசாக இருக்கும். ஆனால் எடை போட்டால் 2 கிலோ தான் இருக்கும் மீன். ஸோ அந்த மாதிரி நிறைய மீன்களை தூக்கியிருக்கேன். ஆனால் வீடியோ எடுக்கிறத வந்து நான் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஃபிஷ்ஷிங் வந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுனால ஸோ நான் வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஆனால் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறத நான் அதிகப்படுத்தியிருக்கிறேன். சரி நீ நம்ம வந்து பண்ணுறத வீடியோ எடுப்போம்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுக்க வந்திருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வெயிலுக்கு வற்றிக்கிட்டே இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் நல்லா ஆழமாக இருந்த இடம்லாம் இப்போ வந்து கரையாக மாறிடுச்சு. உங்களுக்கே தெரியும் இந்த தரை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. ஸோ இந்த டைம் தான் மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம். ஏன்னா ஈஸியாக மீன் மாட்டோம் ஆழம் கம்மின்றதுனால. ஆனால் என்ன நடக்குதுன்னா இங்கே காலையில் பார்த்திங்கன்னா அந்த குச்சி தூண்டில் போடுறவங்க நிறையா பேருங்க, ஒரு 10 குரூப் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து குச்சி தூண்டில் போடுவாங்க, ராடு போட விடவே மாட்டாங்க. ஊருக்காரங்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே ராடு யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம ராடு போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம தெரிஞ்ச ஆட்கள்ன்றதுனால நம்மளை அலோவ் பண்ணுறாங்க, நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே போடுறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல குச்சி தூண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 500 குச்சி தூண்டில் இல்லாத ஒரு ஆள் போடுவாங்கங்க ஒரு குரூப்பு. ஸோ இதுதான் வந்து இங்கே மீன் வந்து குறையிறதுக்கான காரணம். ஸோ அதே மாதிரி ஊருக்காரங்க ராடு போடுவாங்க. ஸோ அப்படி ராடு போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த செடிங்களில் வந்து மீன் மாட்டி அதை லாக் பண்ண தெரியாமல் விட்டுடுறாங்க. ஸோ ஊக்கடிப்பட்ட மீனுங்க நிறையா இருக்கிறதுனால இங்கே எடுக்கிறதுக்கு இப்போ வந்து யோசிக்குது. சரி வாங்க இப்போ நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். வெயில் ஏறிக்கிட்டே இருக்குங்க, வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஸோ ஒரு 7-8 மணிக்கெலாம் நம்ம வந்திருக்கிறது வெயில் காலன்றதுனால பயங்கரமாக இருக்குது வெயில். ஸோ இப்போ நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன்றதுனால கேமராவை நானே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ காஸ்டிங் நான் தான் பண்ணணும், மீன் மாட்டினா நான் தான் கழட்டி சிக்கால போடணும். ஸோ எல்லாமே ஒரே ஆள் பண்ணுறதுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் வரும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து உள்ளே என்ட்ரு ஆகும் போது ஒரு 6 மணி இருக்கும். இப்போ ஆல்ரவுண்டு நான் 1 மணி நேரமாக காஸ்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் எதுவுமே இல்லை. ஸோ இன்னும் வந்து நான் கொஞ்சம் உள்ளே இறங்கி போய் தான் மீனை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் உள்ளே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்படியும் மீனை பிடிச்சி ஆகணும்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். நான் வந்து பொறுமையாக தாங்க உள்ளே போகிறேன். ஆனால் எனக்கு முன்னாடியே ஒரு 4 குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த குச்சி தூண்டில் எடுக்கிறேன்னு சொல்லி உள்ளே ஃபுல்லாக தண்ணியை கலக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் மீன் வந்து மாட்டுறதுன்றது குறைவு தான். பார்த்திங்கன்னா இப்போ இந்த குச்சி தூண்டில் போடுறது குறைஞ்சா மட்டும்தான் மீன்கள் பயம் இல்லாமல் வெளில வரும். ஸோ அதனாலே இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டு கம்மி தான். சரி வாங்க, நமக்குன்னு இருக்கிற மீன் நமக்கு தான், அதனால தான் நான் வந்து உள்ளே ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நம்ம போடுற ஃப்ராக் பார்த்திங்கன்னா இதுங்க சீட்டா ஃப்ராகு. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 150 தான். இதில் நிறையா மீன் அடிச்சிருக்காங்க. சீட்டா ஃப்ராக் வந்து இந்த இடத்த நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ பிளாக்கில் போட்டாலே போதும், மீனுங்களுக்கு வெறி பிடிச்ச மாதிரி வந்து அடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீன் ஸ்ட்ரைக் காமிச்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்த நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஆனால் ஃப்ராக் எடுக்க மாட்டேங்குதுங்க. மீன் வந்து அதை ஃப்ராகை பார்த்து விளையாடுது கூட வந்து, ஆனால் வந்து ஃப்ராக் எடுக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊக்கடிப்பட்டு மிஸ் ஆனது, பயத்திலே இருக்குது இந்த ஃப்ராகை பார்த்தாலே. சரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் உள்ளே போய் அடிக்க போகிறேன். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக ஏறிட்டுருக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். தண்ணி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் நிற்கிறோட நிழல் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துட்டேன். இப்போ தான் நமக்கு கொஞ்சம் தண்ணி ஆழமாக இருக்குது, ஒரு முழங்கால் முங்குற அளவுக்கு இறங்கியிருக்கேன். பாருங்கள், இறங்கினோடனே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு. ஸோ ஒரு மீனை வந்து நம்ம லாக் பண்ணியாச்சு.
கேமரா வந்து ஹீட்னால ஆஃப் ஆயிடுச்சுங்க. தொடர்ந்து 1.5 மணி நேரம் ஆன்லேயே இருந்தது. அப்போ மீன் ஸ்ட்ரைக்கும் இல்லை, மீன் மாட்டவும் இல்லை. திடீர்னு மீன் அடித்ததுக்கப்புறம் தான் நான் கேமராவே ஆன் பண்ணேன். ஸோ அது வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்திருக்கு கேமரா. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மீன் வந்து நமக்கு கிடச்சிருக்க சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. நல்ல சைஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ கேமரா மீனை கேட்ச் பண்ணி சிக்கால போடுறதுலேருந்து எல்லாம் ஒரே ஆளாக பண்ணுறதுனால கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ கேமராவோட ஆங்கிள்லாம் அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பாருங்கள், சீட்டா ஃப்ராகில் தான் ரிசல்ட்டு. ஸோ இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். ஸோ நல்லா ஒர்த்தான ஃப்ராகுங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதில் வந்து நான் நிறைய மீன் அடிச்சிருக்கேன். ஃப்ராகோட குவாலிட்டி அவ்வளோ சீக்கிரம் கிளியாது, நல்லா இருக்குது. இந்த ஒரு மீன் அடித்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிராஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் மீன் அடிக்கவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மீன் வந்து மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். ஸோ பார்க்கலாம் ஏதாவது மீன் ரிசல்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. செகண்ட் நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிருக்குங்க மீன். ஆனால் வந்து மிஷின் வந்து செம்மையாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னே புரியல எனக்கு. ஸோ நான் வந்து மிஷின் சுற்றுறேன், ஆனாலும் நமக்கு வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பிரேக்கு அந்த ஸ்பூல் டென்ஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றுறேன். ஏதோ ஒன்றில் மாட்டிகிட்டு இருக்குது ப்ரைடு. ஸோ மீனை வந்து அடித்து அப்படியே லாக் ஆகி தான் நிற்குது. நல்ல லாக்கு தான் மீன். ஸோ அதனால தான் அப்படியே விட்டுட்டு நான் கேமராவை ஆன் பண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ வாங்க 2வது மீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், நான் ராடை வச்சு தான் புல் பண்ணி இழுக்கிறேன். ஸோ மீன் வந்து நல்லா செடிங்களுக்குள்ளே போய் லாக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரிட்ரீவ் பண்ண கூட மீன் மூமெண்ட்டே இல்லை. ஸோ அதனால தான் ராடோட இழுக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், மீன் வந்து செடிங்களுக்குள்ளே போய் பிறண்டு தான் வருது. ஸோ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால செடிங்க நிறையா அந்த சுற்றிக்குது. ஸோ மீனை பிடிச்சி இழுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக மீனை கொண்டு வந்தாச்சு. நல்ல சைஸுங்க மீன். இது ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும் அந்த மீன். இதையும் சிக்கால போட்டுடலாம். நம்ம ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் மீன் வந்து நமக்கு காஸ்டிங் பண்ணியும் கிடைக்கல. ஸோ அந்தளவுக்கு மீன் ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால நான் கிளம்புறேன். ஸோ இதுக்கு மேலே வெயில் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ டைமும் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் மணி 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இனி கிளம்புறது தான் நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிளியராக வந்து விரால் எப்படி அடிக்கும், எப்படி வந்து ஃப்ராகை பிடிக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் சூப்பராக வீடியோவை நான் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன்.